ஹாய் நான் RJ Sha Family எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வடிவேல் அவர்கள் தன்னை சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட இருந்து 3Dயே ஜெயித்தார் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இனிமேல் ஆப்ரேஷன் பண்ண வழியே இல்லை அப்படின்னு சொல்லும் போது கூனி குறுகி உடைந்து போன வடிவேல் எப்படி எழுந்து நின்றார்? அது மட்டும் இல்லாமல் படாத இடத்துல பற்றப்போகுது அப்படின்ற ஒரு சம்பவம் தான் அவருடைய வாழ்க்கையே மாற்றுச்சு. இது எல்லாமே வடிவேல் அவர்களுடைய லைஃப்பில் இதை நம்ம கேட்கும் போது நமக்கு வேற ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து கொடுக்கும். வடிவேல் அவர்களுடைய ஜேர்னியை நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எப்படி இந்த பாட்டு மாசா இருந்ததோ அதுவுமே அதே மாதிரி நம்மளும் ஐடி வேலையில் ஜாயின் பண்ணி மாசா வந்து இருக்கலாம். அதற்கு ராஜலட்சுமி எட்வர்ஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் என்ன பண்ணுறாங்கன்னா ஜாவான், பைத்தா, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், டேட்டா சயின்ஸ் இதெல்லாம் ஆன்லைனில் கற்றுக் கொடுத்து உங்களுக்கு ஐடி வேலையில் வந்து சேர்த்து விட்றாங்க. லைவ் கிளாஸஸும் இருக்குது, ரெக்கார்டிங் கிளாஸஸும் இருக்குது, தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது. உங்களுக்கு ஏதுவான டைமில் சாட்டர்டே சண்டேயில் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து எடுக்கிறாங்க. இதை யார் நடத்துகிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 25 வருடத்துக்கு மேலாக இந்த எஜுகேஷனல் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் தான் ராஜலட்சுமி எட்வர்ஸ். உங்களுக்கு வந்து இஎம்ஐ முறையிலையும் ஃபீஸ் கட்ட முடியும். ஃபுல்லாக உங்களால் ஃபீஸ் கட்ட முடியலைன்னா படித்து முடிச்சதுக்கப்புறம் 100% ஜாப் சப்போர்ட்டும் வந்து தராங்க. ராஜலட்சுமி எட்வர்ஸினுடைய கான்டாக்ட் லிங்க் பின் டாப்ல வச்சிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் வச்சிருக்கேன். நீங்களும் ஐடி வேலையில் ஜாயின் பண்ணி நிறையா சம்பாதிக்கலாம். மதுரையில் பிறக்கக்கூடிய வடிவேல் அவர்கள் அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி வெட்டுற தொழில் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஆங்கிலேயர் காலத்தில் கொடைக்கானலுக்கு வந்து ஆங்கிலேயர்கள் கூட்டிகிட்டு போயிடுவாங்களாம். ஏன்னா அவர் கண்ணாடியை வெட்டுறது, அந்த வடிவமைக்கிறது அது ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்களுக்கு நிறைய வேலைகள் வந்து பார்த்துருக்காரு. குடும்பத்தின் வறுமை இருந்துட்டு இருந்ததன் காரணமாக வடிவேல் அவர்கள் அவங்களுடைய அப்பாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. அவங்க வீட்டில் ஓவரால் வந்து 7 பசங்க, அதாவது 7 குழந்தைகள், பெண்கள் ஆண்கள் அப்படின்னு சொல்லிட்டு 7 குழந்தைகள் வந்து இருக்காங்க. எல்லாருமே மாநிறம், இவர் மட்டும்தான் கருப்பாக இருப்பார். படிப்பு அப்படின்றது சுமாராக தான் அவருக்கு வந்தது. இந்த கண்ணாடி வெட்டும் தொழிலில் அப்பாவோட சேர்ந்து வந்து பண்ணிட்டு இருந்தார். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாடகங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவருக்கு உயிராக வந்து இருந்திருக்கு. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு தீபாவளி அன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வந்து லேசாக அசைஞ்சு வந்து படுத்திருக்காரு. என்னன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் கேட்கும்போது அவருடைய ஹார்ட்டில் வந்து ஒரு பிரச்சனை, ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் அவரை காப்பாற்ற முடியும், ஆப்ரேஷன் பண்ணலைன்னா வழியே கிடையாது, அவர் ஒன்றுமே செய்ய முடியாது, ஆப்ரேஷனுக்கு ஆகக்கூடிய செலவு 1 லட்சம் ரூபாய் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வடிவேல் உட்பட அவங்களுடைய சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் யாருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில, அவங்க அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு 1 லட்சம் ரூபாய் அப்படின்றது பெரிய அமௌண்ட்டாக வந்து இருந்தது. சரி நீங்கள் பண்ணுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தில் ஹாஸ்பிட்டல்லையும் இல்லை. வேறு வழியே இல்லாமல் வாழ்க்கையை உடைந்து போய் இருக்கும் போது அப்பாவும் தவறி போயிட்டார். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது தொடர்ச்சியாக அப்படி வாழ்க்கை போயிட்டுருக்கு. குழந்தைகள் ஆயிடுச்சு, 4 குழந்தைகள் ஆயிடுச்சு வடிவேல் அவர்களுக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னு சென்னைக்கு வந்து முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏவிஎம் ஸ்டூடியோ போகிறாரு. அங்கே ஏவிஎம் ஸ்டூடியோ போன இடத்துல வந்து டிஆர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய படம் என் தங்கை கல்யாணி, அந்த படத்துடைய ஷூட் வந்து நடந்துகிட்ருக்கு. அந்த ஷூட்டில் ஒருத்தன் சைக்கிள் ஓட்டிகிட்டு வரான், ஒரு 1.5 நிமிஷம் சீனு. அது நடிக்கிறதுக்கு வர வேண்டியவர் வரல. அப்போ வடிவேல் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது. ஸோ சைக்கிள் ஓட்டிகிட்டு வர்றாப்புல அந்த பெல்லை திருடிட்டு ஓடுறவர் தான் ஹீரோ. இப்படி ஒரு சீனில் நடிக்கிறார், ஒரு 1.5 நிமிஷம் சீனு. 1988 அந்த படமும் வந்து ரிலீஸ் ஆகுது. மதுரையில் வந்து தேட்டரில் வந்து பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, நல்லா நடிக்கிறியடா, போடா அப்படி சினிமாவுக்கு பக்கம் போயிடுறா, சென்னைக்கு போயிடுறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அம்மா கிட்ட சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வீட்டில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் விற்று ஒரு 100 ரூபாய் எடுத்துகிட்டு, அந்த 100 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கொடுத்துட மாட்டாங்க, 20 ரூபா அவங்க எடுத்துகிட்டு தான் 80 ரூபா கொடுப்பாங்க. ஸோ அந்த 80 ரூபா பாத்திரத்தை அடகு வச்சுருக்காரு. அதனால் ஸோ அந்த 80 ரூபாயோட சென்னை கிளம்பி வராரு. லாரியில் ஏறும்போது டிரைவர்கிட்ட கேட்குறாரு, அண்ணே சென்னை போகணுண்ணே அப்படின்னு சொல்லும்போது டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் உட்காரனா 25 ரூபா, பின்னாடி மேலே உட்காரணுன்னா 15 ரூபா அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே 15 ரூபாலே எனக்கு போதும்னேன்னு பின்னாடி உட்காந்துருக்காப்புல. பின்னாடி உட்காந்து இந்த லாரியில் டாப்பில் உட்காந்து போகும்போது காற்றுல அவருடைய காசு பறந்து போயிடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. சமயபுரம் பக்கத்தில் சாப்பாட்டுக்காக நிறுத்துகிறாங்க. சாப்பாட்டுக்காக நிற்கும் போது நீ சாப்பிட்லையா அப்படின்னு கேட்கும்போது என் பாக்கெட்டில் இந்த காசுலாம் பறந்துருச்சுனே, என்ன பண்ணுறதுன்னு தெரிலனே அப்படின்னு சொல்லும்போது வேறு வழியே இல்லாமல் அந்த லாரி டிரைவர் வந்து பரோட்டா வாங்கி தர்றாரு. பரோட்டாவை சாப்பிட்டுட்டு தாம்பரத்தில் இறக்கி விட்றாரு. இவர் கையில் காசே இல்லைன்னு சொல்லிவிட்டு அவர் சின்னதாக ஒரு அமௌண்ட் ஒரு 50 ரூபாய் என்னமோ வந்து கொடுத்துட்டு சரி நல்லபடியாக பார்த்து ஊருக்கு போக வேண்டிய வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றாரு. இவர் சென்னையில் நிறையா வாய்ப்புகள்லாம் வந்து தேடுறாரு. வாய்ப்புகள் கிடைச்சதா வந்து இல்லை. வேறு வழியே இல்லாமல் இவர் வந்து மதுரைக்கு வந்து திரும்பி வந்துடுறாரு. இன் பிட்வீனில் இப்போ அடுத்து ராஜ்கிரண் அவர்களை மீட் பண்ணுற ஒரு போர்ஷன், அந்த போர்ஷன் வந்து எதுக்கு முன்னாடி நடந்தது பின்னாடி நடந்ததுன்னு தெரில. அவர் நிறைய இன்டர்வியூஸில் பேசியிருக்காரு, ராஜ்கிரண் அவர்கள் பேசியிருக்காரு. இப்போது ராஜ்கிரண் அவர்கள் வந்து மதுரையில் இளங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரசிகர் வந்து இருக்கார் ராஜ்கிரண் அவர்களுக்கு. ராஜ்கிரண் வந்து அப்போ ஹீரோலாம் இல்லை,
தயாரிப்பாளராக தான் இருக்கார். அவர் வந்து விளம்பரங்கள்லாம் நிறையா பண்ணுவார். ராமராஜன் படம்லாம் பண்ணும்போது அவருடைய விளம்பர யுக்தி, அந்த மாதிரி விளம்பரங்கள் வித்தியாசமாக ராஜ்கிரண் பண்ணுறதுனால ஃபேன்ஸு. அதில் ஒரு ஃபேன் தான் இளங்கோ. அவருடைய திருமணத்துக்கு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ராஜ்கிரண் அவர்கள் மதுரைக்கு வர்றாப்புல. மதுரைக்கு வரும்போது காலையில் கல்யாணம் முடிச்சு நைட்டு தான் ரிட்டனு ட்ரெயின். அப்போ ஒரு டே ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, இளங்கோ என் ஃப்ரெண்டு வடிவேலுன்னு இருக்காப்புல, அவர் உங்கள் கூட இருந்தாப்புல காமெடியாக இருக்கும், நல்லா பேசுவாப்புல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி வைக்கிறாப்புல. வடிவேல் அவர்களும் வந்து நான் தல்லாபுரத்தில் இப்படி பண்ணுவேன், ஆரப்பாளையத்தில் இப்படி பண்ணுவேன், லந்த கொடுப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் வந்து ராஜ்கிரண் அவர்கள்ட்ட பேசுகிறாரு. சிரிச்சுக்கிட்டே இருக்காப்புல ராஜ்கிரண் அவர்களும். இன் பிட்வீனில் வடிவேல் அவர்களும் கேட்கல, எனக்கு படத்தில் நடிக்க வாய்ப்பு கொடுங்கன்னு. ராஜ்கிரண் அவர்களும் நீ நல்லா பண்ணுறிய, படத்தில் நடிக்கலாமே அப்படின்னு சொல்லலை. அவர் ஒரு தயாரிப்பாளராக அன்னைக்கு ஒரு டைம் பாஸ்க்காக மீட் பண்ணுறாரு, அவ்வளோதான். ஸோ இது முடியுது. ட்ரெயினில் வந்து ஏற்றி விட்றாப்புல. ஏற்றி விட்டு ஒரு 2 வருடங்களுக்கு பிறகு ராஜ்கிரண் அவர்கள் என் ராசாவின் மனசிலே அப்படின்ற ஒரு படம் வந்து பண்ணுறாரு. அந்த படத்தில் ஒரு சில சீன் நடிக்கிறதுக்கு ஒரு கேரக்டர் வந்து வேணும். 2 சீன் தான். வித்தியாசமாக ஒரு கேரக்டர் நடித்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது திண்டுக்கல்ல ஷூட்டு. ஃபோன் பண்ணி சென்னையில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ்க்கு சொல்கிறாரு, நான் மதுரையில் ஒருத்தனை பார்த்தேன் வடிவேல்னு சொல்லிட்டு, அந்த பையன் இதுக்கு செட் ஆவான்னு நினைக்கிறேன், அந்த பையனை கூப்பிட்டா நல்லாயிருக்கும், அவனுடைய கான்டாக்ட் நம்பர் வேணுமே. ஓகே, அந்த இளங்கோன்னு இருக்கார் பார்த்தீங்களா, அந்த ரசிகர், அவர் வந்து நமக்கு லெட்டர் அனுப்புவார். அந்த லெட்டரில் இந்த இளங்கோ அவருடைய லெட்டர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி சீல் அடித்து ஃபோன் நம்பர்லாம் இருக்குமா. ஸோ அந்த லெட்டரில் எல்லாத்தையும் தேடிட்டு இருக்காத, எந்த லெட்டருக்கு பின்னாடி இங்கிலாந்து கவருக்கு பின்னாடி சீல் அடித்து ஃபோன் நம்பர் இருக்கோ அந்த ஃபோன் நம்பர் எடுத்து ஃபோன் பண்ணு. அன்னைக்கு வந்து ஒரு டைம் பாஸ்க்கு ஒரு பையனை அனுப்பி விட்டேல, அந்த பையனை நாளைக்கு ஷூட்டிங்க்கு 7 மணிக்கு வர சொல்லு திண்டுக்கலுக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இவங்களும் தேடி ஒரு 12 மணிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க நைட்டு. அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு மதுரையிலேருந்து திண்டுக்கல் வர்றாப்புல வடிவேல் வந்தோடனே ராசாவின் மனசிலேயே ஃபஸ்ட்டு சீனு ஒரு கிளி ஜோசியன் சீனு. நீ சும்மா இருந்தாலும் உங்கள் வாய் சும்மா இருக்காது, உன் வாய் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்டேன், உனக்கு நாக்கில் சனி அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலுக்கு ஃபஸ்ட்டு சீன் வருது. அதுக்கப்புறம் 2வது சீனு கவுண்டமணி அவர்களோட சீன். அன்னைக்கு கவுண்டமணி அவர்கள் வந்து ஒரு ட்ரௌசரோட ஒரு வீட்டிலேருந்து வெளியே வர்றாப்புல, ட்ரெஸ்ஸு கூட இல்லாமல் வரும்போது சௌக்கியமாக இருக்கீங்களான்னு கேட்பார். இவர் அடின்னு அடிப்பார். நான் சௌக்கியமாக இருந்தா இல்லையா என்ன உனக்குன்னு அடிப்பார் கவுண்டமணி அவர்கள். ஸோ அடிக்கும் போது இவர் அடிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 2 டைலாக் தான். சௌக்கியமாக இருக்கீங்களானே, சௌக்கியமாக இருக்கீங்கன்னு கேட்டது குத்தமானே, இந்த 2 டைலாக் தான் அடி வாங்கும் போது பேசணும். வடிவேல் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு டைலாக்கை போட்டு விடுறாரு. ஆனால் பார்த்தடிங்கனே படாத இடத்துல பற்ற போகுது அப்படின்னு சொல்கிறாரு. சுற்றி இருந்தவங்கலாம் சிரிச்சிடுறாங்க. கவுண்டமணி அவர்கள் வந்து யதார்த்தமாக, அதாவது நடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடிப்பார். அது ஒரு சில நேரம் அவர் இன்வால்வ் ஆகி பண்ணுறதுனால உண்மையாகவே அடிபட்டுரும். செந்தில் அவர்களுக்கெல்லாம் படாத இடத்துலலாம் பட்டிருக்கு, நீ பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ரேகிங் பண்ணுற மாதிரி பண்ணி விட்ருக்காங்க. ஸோ வடிவேல் அவர்களும் அதிலே நினச்சிட்டு இருந்திருக்காரு, அங்கங்கே மிதிச்சிட்டாருன்னு என்ன பண்ணுறது, நமக்கு 4 குழந்தை இருக்குது, இருந்தாலும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே அந்த டைலாகை சொல்லியிருக்காரு. இது வந்து ராஜ்கிரண் அவர்களுக்கு ஸ்பான்டனிட்டியாக அடிக்கிறானே இந்த பையன், நீ என் கூட வந்துரு, என் ஆஃபீஸ்லேயே தங்கு, சின்ன வேலைகள் பண்ணு, உனக்கு வீட்டுக்கு அனுப்புகிற சம்பளத்தை அனுப்பிக்கலான்னு சொல்லிட்டு சென்னைக்கு அவருடைய ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாரு, வச்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் என் ராசாவின் மனசில் அந்த 2 சீன் வந்த கேரக்டரை இன்னும் பெட்டராக வந்து டிசைன் பண்ணி அவருக்கு போடா புண்ணாக்குன்னு ஒரு சாங் உட்பட அவரை வந்து பெருசாக வந்து ஸ்கோர் பண்ண வைக்கிறாரு அந்த படத்தில். அந்த படத்துக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கை யோசித்து பாருங்கள். சின்ன கவுண்டர்லேருந்து சிங்கார வேளானில் வந்து அந்த ஒல்லியாக வர்ற ரோல்லேருந்து, அப்புறம் போனீங்கன்னா தேவர் மகன் எசக்கி ரோல்லேருந்து அதில் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் கட்டதுறையிலேருந்து ஆரம்பித்து நாய்சேகர்லேருந்து பிச்சு படல் எடுத்திருப்பார். இன்றைக்கி மீமில் அவர் இல்லாமல் இல்லை. விஜய் டிவியில் ஏதாவது ஒரு காமெடி ஷோ கேபிஒய் மாதிரி காமெடி ஷோனால் வடிவேல் அவர்களுடைய பாடி லாங்குவேஜ் பெர்ஃபார்மன்ஸு அந்த பேட்டர்னில் இல்லாமல் கிடையாது எந்த காமெடி ஷோவும். ஸோ அப்படிப்பட்ட வடிவேல் அவர்கள் என்னுடைய வெற்றிக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, நான் சுற்றி இருக்கிற மதுரையில் இருக்கக்கூடிய என்னுடைய ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய அந்த பாடி லாங்குவேஜை பார்ப்பேன், அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்ப்பேன், அவங்கள்ட்ட இருந்து நான் திருடுறது தான் என்னுடைய பெர்ஃபார்மன்ஸில் வந்து நுழையுது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். ஸோ இவருடைய ஜேர்னியிலேருந்து நமக்கு ஸ்ட்ராங்காக புரியக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ வடிவேல் அவர்களை பற்றி பண்ணியிருப்போம். நம்ம சேனல்லையே ஒரு டார்க் சைடு வந்து பண்ணியிருப்போம், வடிவேல் அவர்களுடைய டார்க் சைடு. அதிலிருந்து ஒரு டேக்அவே வந்து அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்போம். இப்போ அவருடைய ஒரு பாசிட்டிவ் சைடு, அவர் எப்படி வந்து கஷ்டப்பட்டு வந்தார் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் சைடை சொல்லியிருக்கோம். அவர் ஜெயிச்சதுக்கு காரணம்னு சொல்கிறது சுற்றி இருக்கிற மக்கள்கிட்ட இருந்து திருடுறது தான். கோபாலு அப்படின்னு நார்மலாக சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் கோபாலு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்லாங் அவர் ஒன்று ட்ரை பண்ணுவார்ல, அது எளிய மக்கள்கிட்ட இருந்து என் மண்ணுக்கிட்ட இருந்து திருடுனது அப்படின்னு வடிவேல் அவர்கள் சொல்லியிருப்பார். அப்போ வாழ்க்கையில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ஆசிரியர்கள் தான். நம்ம எல்லாருமே பெர்ஃபார்மராக காமெடியனாக இல்லை வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக இருக்க போகிறது கிடையாது, வாழ்க்கையில் ஸ்க்ரீனில் போய் நடிக்க போகிறது கிடையாது. ஆனால்
சுற்றி இருக்கிற மனிதர்கள்ட்ட இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் ஏராளமாக இருக்குது. இதை அவங்கள்ட்ட இருந்து எடுத்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை கற்றுக்கலாம். ஒரு சில நேரத்தில் இவங்க இப்படி நெகட்டிவாக இருக்காங்க, இந்த மாதிரியான விஷயத்தை இவங்ககிட்ட இருந்து இந்த கேரக்டரை நம்ம லைஃப்பில் கொண்டே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டும் நம்மளை மாற்றிக்கலாம். ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனோடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஸ்பார்க்கையாவது கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். உங்களுக்கு வடிவேல் அவர்களுடைய ஜேர்னியில் அவரோட பேசிய டைலாக்ல என்ன டைலாக் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட் மூலியமாக தெரியப்படுத்துங்க. நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போது இந்த டைலாக்கை தான் சொல்லிப்பேன்னா என்ன டைலாக் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஸோ மச். உன்னை வென்று